வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எ ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர் whose external radius is 4.3 cm and internal radius is 1.1 cm and whole length is 4 cm is melted and recast into a solid cylinder. ஓகேங்களா, இந்த ஹாலோ சிலிண்டரை உருக்கி சாலிட் சிலிண்டரை ரெடி பண்ண போகிறோம். அது வந்து 12 சென்டிமீட்டர் லாங், ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சாலிட் சிலிண்டர். ஓகேங்களா, கவனிச்சுக்கோங்க, டயாமீட்டர் தான் கேட்டிருக்கேன், ரேடியஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது, இந்த ஹாலோ சிலிண்டரை உருக்கி தான் நம்ம வந்து சாலிட் சிலிண்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் எழுதலாமா? ஸோ ரெண்டோட வால்யூமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஹாலோ சிலிண்டருக்கான டேட்டாலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஹாலோ சிலிண்டர் ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து ஆர் வந்து 4.3, அதே இது அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ அது கேபிட்டல் ஆர். அதே மாதிரி இன்டர்னல் ரேடியஸ் 1.1, லென்த்து வந்து எவ்வளவு 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது ஹச், லென்த்துன்றது ஹச் தான். ஓகேங்களா, எல் கிடையாது, ஹச். எல்லுன்னா நம்ம வந்து அந்த ஃபோனில் வரும், அதை நினச்சிடாதீங்க. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் சாலிட் சிலிண்டர். ஸோ சாலிட் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அவன் என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஹச் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். டிஇ தான் கேட்குறான். டி மீன்ஸ் 2R ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆர் கிடைக்கும். ஆர் 2 மல்டிப்ளை பண்ணால் டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை தான் பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் என்ன வரும், 5r ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இங்கே இருக்க டேட்டாவை இந்த சைடு சிலிண்டர் சைடும் ஹாலோ சிலிண்டர், இது சாலிட் சிலிண்டர் டேட்டாவை இங்கேயும் போட போகிறேன். ஓகேங்களா, ஸோ ரெண்டு சைடும் பை காமன்றப்போ பையை கேன்சல் பண்ணிவிட்டேன். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்போ 4.3 மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 1.1 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சுன்றப்போ 4 ஈக்குவல் டு, இது ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, ஹச் வந்து 12. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ 4.3 ப்ளஸ் 1.1 இன்ட்டு 4.3 மைனஸ் 1.1 இன்ட்டு 4 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த 4 இன்ட்டு 12 இங்கேயே கட் பண்ணோன்னா என்ன வரும், 3ன்னு வருமா? ஸோ அப்போ இங்கேயே கட் பண்ணிடலாம், 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல 4 எழுதலை, ஏன்னா 1 4 4 3 4 12, ஸோ 3r ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், 4.3 ப்ளஸ் 1.1 என்ன வரும், 5.4 இன்ட்டு 4.3 மைனஸ் 1.1 என்ன வரும், 3.2. ஓகேங்களா, ஈக்குவல் டு 3r ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 133.8 1.8. ஸோ இப்போ 1.8 இன்ட்டு 32 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண முடியுமா அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு 32. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணியே செய்யலாம். 1.8ஐயும் 32வையும் மல்டிபிள் பண்ண போகிறேன், இங்கே எடுத்துக்கிறேன். மீதி 1 3 24 26 27 2. ஸோ 576ன்னு ஆன்சர் வருது. ஓகேங்களா, எனக்கு இங்கே மல்டிபிள் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 576ன்னு ஆன்சர் வருது. 32வையும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணால் 576 ஆன்சர் வருது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576, பட் வந்து பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட், ரெண்டு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால 5.76. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5.76. அப்போ ஆர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.76. ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். 5.76. ஸோ லாஸ்ட்டில் 2 டிஜிட் எடுத்துனா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 2s are 4 அகைன் 1. அடுத்து இந்த டபுள் டிஜிட் இறக்குங்க. ஸோ பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, ஏன்னா பாயிண்ட் இருக்குது. 176. இந்த 2வை டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதுதான் இங்கே வரும். ஸோ 5 போட்டேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகாது. 4 போட்டு பாருங்கள். 4 4s are 16 + 1 4 4s are 16 1 17. ஓகேவா? 0. ஸோ இது வந்து 2.4 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது எனக்கு. இன்னொன்று நமக்கு தெரிஞ்சிருக்கும் 576 அப்படின்றது 24ஓட ஸ்கொயர் தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியும் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி இந்த மெத்தடும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.4 சென்டிமீட்டர். பட் அவன் கேட்டிருக்கிறது டயாமீட்டர். ஸோ 2 × r = 2 × 2.4. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.8 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அவன் கேட்டிருக்க டயாமீட்டர். அதாவது புதுசாக நம்ம ரெடி பண்ண அந்த சாலிட் சிலிண்டரோட டயாமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4.8 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6th சம்மு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பர். எப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.